பிரைஸ் காட். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த துதி ஆராதனை நிகழ்ச்சிக்கு உங்களை திரும்ப ஒரு விசை வரவேற்கிறேன். சனிக்கிழமை தோறும் மாலை 6 மணிலிருந்து 8 மணி வரை வழக்கமாக நடக்கிற அந்த துதி ஆராதனை நம்ம லைவ் பண்ணுறதுனால உங்களுடைய டேட்டா கார்டெல்லாம் வேஸ்ட் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக நம்ம 1 ஹவராக குறைச்சி கர்த்தரை ஆராதிக்கிறோம். எனவே எங்களோடு கூட நீங்களும் இணைந்து ஆராதிங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை சொல்வார். என்னோட கூட பாஸ்டர் அம்மா பியூலா தினேஷ் இருக்கிறாங்க. நம்ம இணைந்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த போகிறோம். சந்தோஷமா தேவனுடைய பிரசன்னத்தில் கர்த்தரை ஆராதிக்கலாம். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். Thank you Holy Spirit. Oh hallelujah Jesus. தூய ஆவி அன்பின் ஆவி துணையா எங்கள் மத்தியில, எங்கள் குடும்பங்களில, எங்கள் மத்தியில உலாவுகிற கர்த்தராமே Oh yes, glory. பரிசுத்த ஆவி நமஸ்காரம்
சர்வத்தையும் சிருஷ்டித்தவர், சர்வ லோகத்துக்கு அதிபதியே, இந்த மாலையில் நாங்கள் ஆராதிக்கிற இந்த நாளில எங்களோடு கூட கடந்து வந்து எங்கள் துதிகள், ஆராதனைகள், ஸ்தோத்திரங்களை கர்த்தர் அங்கீகரிப்பீராக. வீடுகளில் இருந்து ஆராதித்தாலும் எந்த ஸ்தானத்திலும் என் நாமத்தை மகிமைப்படுத்தும் போது நாங்கள் மத்தியிலே கடந்து வந்து உங்கள் நடுவிலே வாசம் பண்ணி நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன கர்த்தர் இந்த நாலு வீடுகளில் ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுவதாக. துதிக்கிற நாள்ல என்ன நடக்குங்கிறதை இன்னைக்கு நாங்கள் அறிந்து கொள்ள ஆண்டவரே சாட்சிகளாய் நிற்க எங்களுக்கு உதவி செய்கிறாங்க. நம்மை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கும் ஆராதிக்காத பிள்ளைகளுக்கும் உள்ள வித்தியாசத்தை காணப்படுகிறவர் இந்த இரவில் ஆராதிக்க நாங்கள் வந்திருக்கிறோம். உங்களுடைய பிரசனங்களை தாங்கி நடத்தட்டும். தொடர்ந்துகளை வழிநடத்துவீராக. பாடல்கள், துதிகள், ஆராதனைகள் உங்கள் நாமத்திற்கு மகிமை கொண்டு வரட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. Hallelujah. Hallelujah. Praise God. மீண்டுமாக ஒரு விஷயம் உங்களை வாழ்த்துகிறேன். சில பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். என்னேசு ராஜா ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாம் இரக்கம் உள்ளவர், ஓ மனதுருக்கம் உடையவர் நீர் ஆண்டவரே என்று சொல்லி எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி பாடலாமா? எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி ஓ praise God, praise God. Hallelujah. ராஜா ஸ்தோத்திரம், இயேசு ராஜா சொல்லுவோமா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே ஐயா ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே. இயேசு இரக்கம் உள்ளவர், இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே, நீடிய சாந்தம்
உயிருள்ள நாளெல்லாம். கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? கரங்களை தட்டி சொல்லுங்க. துதிக்கிற மகிமை எல்லாம் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. மகிழ்வுடன் ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி துதி ஆராதனை செய்கிறோம். Glory. செலுத்துவீங்களா? எல்லா வீடுகள் எல்லாரும் ஸ்தோத்திர பலிதனை செலுத்தி ஆராதனை செய்கிறோம். மகிழ்வுடன் ஸ்தோத்திர பலிதனை செலுத்தி ஆராதனை செய்கிறோம். என் இயேசு ராஜா ராஜா ஸ்தோத்திரம். சொல்லுங்க எல்லாருமா. வேதம் சொல்லுகிறது, உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் மிக அருகில் இருக்கிறார். இயேசு அருகில் இருந்தால் என்னென்ன நடக்கும் தெரியுங்க? உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் தேவையோ அவர் கூட இருக்கும்போது எல்லாம் பார்த்துக் கொள்கிறார். இந்த இரவு வேலையில் ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம், என் கூட யாருமே இல்லை. ஒருவேளை இந்த லைவ் பார்க்குறவங்க வீட்டில் யாருமே இல்லை, நானாக போல இருக்கிறேன், எல்லாம் இருந்தும் எனக்கு யாரும் இல்லாதது போல இருக்கிறதேன்னு சொல்லி வாழ்ந்துட்டு இருக்கிறீங்களா? இன்றைக்கு கர்த்தர்களோடு கூட இடைபடுவார். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, கூப்பிடுகிற யாவருக்கும் அருகில் இருக்கிறேன்னு சொன்னவரே, இன்றைக்கு இரவு என்னோடு கூட இருக்கப்பா, என் வாழ்க்கை ஆசீர்வதிங்கன்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? எல்லாரும் வாங்க. கூப்பிடும் யாவருக்கும் மிக அருகில் இருப்பவரே. கூப்பிடும் யாவருக்கும் மிக அருகில் இருப்பவரே. உண்மையாய் கூப்பிடும் குரலை கேட்டு விடுதலை தருபவரே. உண்மையாய் கூப்பிடும் குரலை கேட்டு விடுதலை தருபவரே. இயேசுவே, இயேசு ராஜா ஸ்தோத்திரம். இயேசு ராஜா, இயேசு ராஜா. ஓ இயேசுவா, ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாம். ஐயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. மகிழ்வுடன் ஸ்தோத்திர பலிதனை செலுத்தி ஆராதனை செய்கிறோம். மகிழ்வுடன் ஸ்தோத்திர பலிதனை செலுத்தி ஆராதனை செய்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.
ஸ்தோத்திர பலிதனை செய்து ஆராதனை செய். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா 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 அல்லேலூயா. தேவனை ஆராதிப்பது எவ்வளவு சந்தோஷம் பாருங்க. அவருடைய சமூகத்துல பரலோகமே துதிக்கிறதா அல்லேலூயா ஆமென் என்று ஆராதிக்கும் போது தேவனுடைய மகிமை தேவ ஆலயத்தை நிரப்பிற்று. இந்த மாலை வேளையில நீங்க ஆராதிக்கிற அந்த நேரத்துல உங்கள் குடும்பங்களுக்குள்ள தேவனுடைய மகிமை கடந்து வரும். எந்த சூழ்நிலையை மாற்றுகிறது தேவனுடைய பிரசன்னம். ஒரு பக்தன் இப்படியாய் சொன்னார், 1000 பிரசங்கங்கள் செய்யாததை தேவ பிரசன்னம் சாதித்து விடுமா. சுவாசிக்கிறீங்களா? 1000 பிரசங்கங்களை நம்ம கேட்டு நம்முடைய வாழ்க்கையில மாறுதல் வரலனாலும் அவருடைய பிரசன்னம் உங்கள் வாழ்க்கையில இன்றைக்கு மாறுதலை கொண்டு வரப்போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கு இரவுல சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோவின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எல்லாரும் கரங்களை தட்டி நம்ம பாடி ஆராதிக்க போகிறோம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோவின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். பூமி நிலை மாறினாலும் போற்றி பாடுவோம். யூத ராஜ சிங்கம் நம்முடைய கர்த்தர். தாழ விழுந்து பணிந்து தொழுவோம். இந்த வார்த்தைகள் அப்படியா சொல்கிறது? யூத ராஜ சிங்கம் நம்மோடு கூட இருக்கிறவர். பயப்படுவது தேவன் அல்ல, பயமுறுத்துகிற தேவனும் அல்ல. உங்கள் பயத்திலிருந்து உங்கள் விடுதலையாக்குகிற கர்த்தர். இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை காண செய்கிற கர்த்தர். இன்னைக்கு கர்த்தர் நம்ம விடுதலையாக்க போறாரு. விசுவாசத்தோடு கரங்களை தட்டி பாடலாம். தேவன் பூமி அனைத்திற்கும் ராஜா, கருத்துடனே போற்றி பாடுவோம். தேவன் பூமி அனைத்திற்கும் ராஜா, கருத்துடனே போற்றி பாடுவோம். யூதராஜ சிங்கம் நம் கர்த்தர், யூதராஜ சிங்கம் நம் கர்த்தர். தாழ விழுந்து பணிந்து தொழுவோம், தாழ விழுந்து பணிந்து தொழுவோம். பூமி
துதிகளில் பயப்படத்தக்கவர், பயத்துடனே போற்றி பாடுவோம். கர்த்தர் துதிகளில் பயப்படத்தக்கவர், பயத்துடனே போற்றி பாடுவோம். தமக்கு பயந்த பிள்ளைகளை காப்பவர், தமக்கு பயந்த பிள்ளைகளை காப்பவர். அவன் கிருபையை நினைத்து போற்றி பாடுவோம், அவன் கிருபையை நினைத்து போற்றி பாடுவோம். பூமி நிலை மாறினாலும் மலைகள் பெயர்ந்து போனாலும் பர்வதங்கள் அடித்தாலும் நாம் பயப்படுவோம். பூமி நிலை மாறினாலும் மலைகள் பெயர்ந்து போனாலும் பர்வதங்கள் அடித்தாலும் நாம் பயப்படுவோம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்தவர். சேர்ந்து சொல்லுங்களேன். ஓ விசுவாசத்தோடு தைரியமாக உயர்ந்த அடைக்கலம். தேவன் என்னுடைய ரட்சணை கண்மலை, ஆர்ப்பரித்து போற்றி பாடுவேன். கர்த்தர் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர், ஆனந்தமாய் ஆர்ப்பரித்து அவரை பாடலாம். எல்லா சந்தோஷத்தோடு அவர் நம்முடைய ரட்சணை கண்மலையாக இருக்கிறார். நம் கால்கள் வலுவாதபடி அவருடைய கண்மலையின் மேல் நம்முடைய கால்களை நிறுத்தி இது நாள் வரை பாதுகாத்தவர். இனிமேலும் ஏந்துவார், இனிமேலும் தாக்குவார், சுமப்பார். எல்லாரும் கரங்களை கட்டி உற்சாகமா பாடி அப்படியே கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ஓ எஸ். தேவன் நமது ரட்சணிய கண்மலை, ஆர்ப்பரித்து போற்றி பாடுவோம். தேவன் நமது ரட்சணிய கண்மலை, ஆர்ப்பரித்து போற்றி பாடுவோம். கர்த்தர் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர், கர்த்தர் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர். ஆனந்தமாய் ஆர்ப்பரித்து பாடுவோம், ஆனந்தமாய் ஆர்ப்பரித்து பாடுவோம். பூமி நிலை மாறினாலும் மலைகள் பெயர்ந்து போனாலும் பர்வதங்கள் அடித்தாலும் நாம் பயப்படுவோம். பூமி நிலை மாறினாலும் மலைகள் பெயர்ந்து போனாலும் பர்வதங்கள் அடித்தாலும் நாம் பயப்படுவோம். சேனைகளின் கர்த்தர் நாம். சொல்லுங்க சொல்லுங்க, எல்லா விசுவாசத்தை அறிமுகம் பண்ணுங்க. பூமியிலும் காலையில் சூழ்ந்திருக்கிற இந்த நேரத்தில் அப்பாவை பார்த்து சொல்லுங்க, சேனைகளின் கர்த்தர் என்னோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாய். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு ஆமென். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். Oh, we worship you, Father. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். விசுவாசத்தை பேசுங்க மீண்டுமாய் மீண்டுமாய். Yes. Oh, thank you, Holy Spirit. சேனைகளின் கர்த்தர் என்னோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலம். எனக்கு சேனைகளின் கர்த்தர் என்னோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலம். ஒரே ஒரு விஷயம், சேனைகளின் கர்த்தர் என்னோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலம். Hallelujah. Hallelujah. எத்தனை பேர் இந்த விசுவாசமா சொன்னீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனாலும் விசுவாசித்தாலும் விசுவாசிக்காவிட்டாலும் நான் இன்னைக்கு சொல்றேன், கர்த்தரை ஆராதிக்கிற உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் இன்றைக்கு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஆமென் சொல்லுங்களேன். நான் அடிக்கடி தியானிக்கிற ஒரு வசனம், மார்த்தாளை பார்த்து சொன்னாரு, நீ விசுவாசித்தால் தெய்வ மகிமையை காண்பாய். ஆனா மார்த்தாளுக்கு ஒரு விசுவாசம் இல்லாது இருந்தது. என்ன தெரியுமா? ஆண்டவர் லாசரோட கல்லறைக்கு முன்பாக நிறுத்தி இந்த கல்லை புரட்டி போடு அப்படின்னு சொல்லும்போது இந்த வார்த்தையை கேட்டேன். எந்த வார்த்தையை? விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாயின்னு அந்த வார்த்தையை கேட்ட மார்த்தாள் சொல்லுகிறார், இப்பொழுது 4 நாளாயிற்று ஆண்டவரே. 4மே நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? அதற்காக அவருடைய அவிசுவாசத்தை பார்த்துட்டு ஆண்டவர் அற்புதம் செய்யாம போகல. ஆண்டவர் ஒரு வாக்கு உங்களுக்கு கொடுப்பாரானால் ஏற்ற காலத்துல அதை செய்து முடிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஒருவேளை நீங்க யோசிக்கலாம், என்னுடைய
வாழ்க்கையில கொஞ்சம் கூட வாய்ப்பே இல்லை ஆண்டவரே. 4 நாள் ஆயிற்று, இத்தனை வருஷங்கள் ஆயிற்று, இனி எனக்கு ஒரு அற்புதம் நடக்குமா நீங்க யோசித்து கொண்டு இருக்கிறீங்களா? இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், இன்னும் உங்களுக்கு டைம், சரியான நேரம் இன்னும் வரல. வந்த உடனே நீங்க நினையாத நேரத்துல இயேசு உங்கள் அருகில் கடந்து வருவார். உங்களுக்கு என்று ஒரு அற்புதத்தை வைத்திருக்கிறார். அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை ஒரு காலம் அவரிடத்துல வெறுமையாய் திரும்பாதான், தான் விரும்புகிறதை செய்ய அவரிடத்தில் திரும்பி போகும் என்று வேத வசனம் சொல்லுகிறது. உங்களை குறித்து சொன்னவைகள் நிச்சயமாய் நிறைவேறும். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை குறித்து பேசின ஒவ்வொரு வார்த்தைகளும் நீங்கள் ஒருவேளை மறந்து போயிருக்கலாம், ஆனால் எல்லாவற்றையும் கர்த்தர் நினைவு வைத்திருக்கிறார். ஒருவேளை 2 வருஷத்துக்கு முன்பாக உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் பேசின வாக்குத்தத்தம் என்னன்னு கேட்டா நீங்க மறந்து போயிருப்பீங்க. ஆனா கர்த்தரோ நினைவு கூறுகிற தெய்வம். ஆமென். அவர் நம்மை மறக்கவே இல்லைங்க. அதனாலதான் ஒரு பாடல் சொல்லுகிறது, உண்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டாண்டவரே, என் இதய கண்மலை நீர்தானே, என்னுடைய எல்லாவற்றுக்கும் நான் உண்மைதான் நேசிப்பேன் ஆண்டவரே, ஆசையெல்லாம் நீங்க தான் சொல்லி நம்ம பாட போகிறோம். எல்லாரும் இணைந்து பல்லமா எல்லாரும் கண்களை மூடி அப்படியே கர்த்தரை பார்த்து ஆராதிக்க போகிறோம். பிரைஸ் காட். இன்பாக்கியம் நீரே எனது
எல்லாம் நீதானையா ரட்சகரே இயேசுநாதா தேவையெல்லாம் நீதானே ஓ ரட்சகரே இயேசுநாதா தேவையெல்லாம் நீதானே. ஆராதிக்கிறோம். உலகில் வாழும் நாட்கள் எல்லாம் உடைய நாமத்தை சொல்லுகிற ஒரு கிருபை எனக்கு தான். ஓ தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். உம்மை நான் அடைக்கலமாய் கொண்டுள்ளேன். உம்மையே நம்பி நான் வாழ்கிறேன் ஆண்டவரே. இந்த வேளை உம்மை ஆராதிக்கிற இந்த நேரத்தில் யாக்கோபை போல உம்மை தொழுது கொள்ளும் போது எங்களுடைய ஜீவன் பிரியட்டும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாழ்க்கை எங்கள் ஒவ்வொருவருக்கு தாங்க சொல்லுங்க. இந்த நேரத்தில் எல்லாரும் இணைந்து ஆராதிக்கலாமா? உயிரோடு வாழும் நாட்கள் எல்லாம் உத செயல்களை நான் சொல்லி மகிழ்வேன் ஆண்டவரே. உலகில் வாழும் நாட்கள் எல்லாம் உமது செயல்கள் சொல்லி மகிழ்வேன். உயிரோடு வாழும் நாட்கள் உமது செயல்கள் சொல்லி மகிழ்வேன். உம்மைத்தான் அடைக்கலமாய் கொண்டுள்ளேன். உம்மையை நம்பி வாழ்ந்திருப்பேன். உம்மைத்தான் அடைக்கலமாய் கொண்டுள்ளேன். உம்மையை நம்பி மீண்டும் ஒரு விஷயம் சொல்லலாமா எல்லாருமா? உம்மைத்தான் அடைக்கலமாய் கொண்டுள்ளேன். உம்மையை நம்பி இன்னொரு விஷயம் கரங்களை உயர்த்தி உம்மைத்தான் அடைக்கலமாய் கொண்டுள்ளேன். உம்மையை நம்பி வாழ்ந்திருப்பேன். ஆசையெல்லாம் நீதானையா தேவையெல்லாம் நீதானையா. ஆசையெல்லாம் நீதானையா தேவையெல்லாம் நீதானையா. ரட்சகரே இயேசுநாதா தேவையெல்லாம் நீதானே. எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறார். தேவையெல்லாம் நீதானே. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை தவிர விருப்பம் ஏது உண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? ஓ இயேசுயா உலகமெல்லாம் மறக்குதையா உணர்வு இல்லாம இனிக்குதையா. உலகமெல்லாம் மறக்குதையா உணர்வு இல்லாம இனிக்குதையா. உம் நாமம் துதிக்கையிலே இயேசுயா உம் அன்பை ருசிக்கையிலே ராஜா உம் நாமம் துதிக்கையிலே இயேசுயா உம் அன்பை ருசிக்கையிலே உயிரான 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 இயேசு என் உயிரான 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 இயேசு என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்து என் உயிரே நான்
ஓரே ஓ நீ நல்லவர், ஓ நீ நல்லவர், ஓ நீ பரிசுத்தர், உம்மை ஆராதிக்கிறோம். Thank you Holy Spirit. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. ஒருவரும் கூடாத ஒளி வாசம் செய்பவரே, ஒருவரும் கூடாத ஒளி வாசம் செய்பவரே, நீரே பரிசுத்த தெய்வம், நீரே பரிசுத்த தெய்வம், நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே, பரிசுத்த நீர் பரிசுத்த, கரங்களை உயர்த்தி பரிசுத்த நீர் பரிசுத்த, பரிசுத்த நீர் பரிசுத்த, பரிசுத்த நீர் பரிசுத்த, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே, ஒருவரும் கூடாத ஒளி வாசம் செய்பவரே, சேர்ந்து சொல்லுங்க எல்லாரும், ஒருவரும் வாசம் செய்பவரே, நீரே பரிசுத்த தெய்வம், நீரே பரிசுத்த தெய்வம், நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே, பரிசுத்த 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 பரிசுத்த, ஓ பரிசுத்த மஷாலா, ஓ thank you Lord, பரிசுத்த பரிசுத்த, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே, உம்மை போல் வேறொரு தெய்வமில்லை, நீரே நீர் மாத்திரமே, உம்மை போல் வேறொரு தெய்வமில்லை, நீரே நீர் மாத்திரமே, பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தரே, பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தரே, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. ஓ we give you all the glory. நீ பரிசுத்தர், துதிகளின் மத்தியில் உலாவுகிற துதியிலே அரியணையாக்கி அதில் அமர்ந்திருவர். ஷபலலபலன ஷபலபப. ஓ ஜீவ
பார்த்து கொண்டிருக்கிற என் ஜனமே, தேவனை சமீபமாய் பெற்ற வேறே பெரிய ஜாதி எது? கர்த்தரை ஆராதிக்கிற இந்த ஸ்தானத்தில் தானே கர்த்தருடைய வல்லமை உங்கள் அருகில் கடந்து வந்து கொண்டிருக்கிறது. நீ ஆராதிக்க ஒரு மெல்லிய பிரசன்னம் ஒரு சூழ்நிலைகளை மாற்றிக் கொண்டிருக்கிறது. நான் ஆரம்பத்தில் சொன்னது போல 1000 பிரசங்கங்கள் செய்யாதது. இப்பொழுது நீ ஆராதிக்கிற இந்த நேரத்தில் தேவனுடைய பிரசன்னம் உன்னுடைய எல்லா பெருமைகளை, எல்லா இல்லாமைகளை, எல்லா தரித்திரங்களை, குறைவுகளை கர்த்தர் மகிமையிலே நிறைவாக்கி கொண்டிருக்கிறார். நீ எதில் குறைவுபட்டிருந்தாலும், உலக காரியத்தில், ஆவிக்குரிய காரியத்தில் நீ எதிலே குறைவுபட்டிருந்தாலும், தேவ பிரசன்னம் உன் பெருமையை மாற்றிக் கொண்டிருக்கிறது. உன் இருளை வெளிச்சமாய் மாற்றிக் கொண்டிருக்கிறது. ஆதியிலே ஜலத்தின் மீது ஆசீர்வாதி பெருமையானவைகளை, இருளானவைகளை, கரடு முரடானவைகளை நேராக்கி எல்லாவற்றையும் புதிதாய் மாற்றினவர். இந்த இரவு வேளையில கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறவர்கள் மேல கர்த்தருடைய ஆவியானவருடைய அசைவாடுதல். ஹalleluya. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் உங்கள் குடும்பத்துல உங்கள் மேல ஆசீர்வாத தொடங்கினார் சிஸ்டர். உங்க பிரச்சனைகள் மேல இப்பொழுது ஆசீர்வாடி கொண்டிருக்கிறார். நீங்க எந்த காரியத்தை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீங்களோ, எந்த பிரச்சனைகளுக்காக இனி நான் என்ன செய்வேன் என்று போராடி கொண்டிருக்கிறீங்களோ, இந்த 3 மாத தவணையை நான் எப்படி செலுத்துவேன் என்று தடுமாறி கொண்டிருக்கிறாயோ, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார், நீ ஆராதிக்கிற இந்த நேரத்தில் கர்த்தர் எல்லா சூழ்நிலைகள் மேல அசைவாடி கொண்டிருக்கிறார். ஹalleluya. Receive the glorious anointing right now. இப்பொழுது ஒரு தேவனுடைய மகிமையின் பிரசன்னத்தை பெற்றுக்கொள். உன் சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவ பிரசன்னம் கர்த்தருடைய வார்த்தை கடந்து வரும்போது எல்லாம் புதிதாய் மாறிக்கொண்டிருக்கிறது. இப்பொழுதே கர்த்தருடைய கரம் உங்க மேல அமர்ந்து கொண்டிருக்கிறது. எஸ் ஃபாதர், எசேக்கியேல் மேல கர்த்தருடைய கரம் அமர்ந்ததனால எல்லா உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழும்பினது போல இந்த இரவில கர்த்தர் எல்லாவற்றையும் புதிதாய் உயிர் பெற்று எழும்பச் செய்கிறார். உன் மரித்து போன எல்லா காரியங்கள் இன்று உயிர் பெற்று எழும்புகிறது. Receive the mighty power. இப்பொழுதே அந்த வல்லமையை பெற்றுக் கொள்ளுங்க. எசேக்கியேல் மேல கர்த்தருடைய கரம் அமர்ந்தது உண்மையானா? இவ்வளவு நேரம் பாடி ஆராதித்த உங்கள் மேல கர்த்தருடைய கரம் அமர்ந்திருக்கிறது. உலர்ந்து போன பிரச்சனைகள் இன்றைக்கு உயிரடைய போகிறது. கர்த்தருடைய ஆவியை நான் உங்கள் மேல் வைக்கும் போது நீங்கள் உயிரடைவீர்கள், நீங்கள் உயிரடைவீர்கள், நீங்கள் உயிரடைவீர்கள். உங்கள் மரித்து போன பிரச்சனைகள் இப்பொழுது உயிரடைந்து கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ரைட் நவ இப்பொழுதே கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய ஜீவனை பேசுகிறேன். ஹalleluya. I speak the life in the name of Jesus. இப்பொழுது தேவனுடைய ஜீவனை பேசுகிறேன். பெற்றுக்கொள்ள அந்த வல்லமையை. மரித்து போன உன் பிரச்சனைகள் மத்தியில இந்த 3 மாதங்களுக்கு மேலாக போராடி கொண்டிருக்கிற மரித்து போன சூழ்நிலைகள் மத்தியில கர்த்தருடைய ஜீவன் இப்பொழுது இறங்குகிறது. ஆராதித்துக் கொண்டிருக்கிற வாழ்க்கையில கர்த்தருடைய வல்லமையின் ஜீவன் இறங்குகிறது. Receive the life in the name of Jesus. Oh hallelujah. Thank you Holy Spirit. Thank you Lord. உமக்கு நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி இயேசுவே. உடைய பாதத்துல துதிகள், ஆராதனைகள், ஸ்தோத்திரங்களை அர்ப்பணிக்கும். தொடர்ந்து நடத்தும் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். Praise God. Hallelujah. ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம். வழக்கமாக துதி ஆராதனைகளில் நாங்கள் செய்கிற ஒரு காரியம், ஒரு சின்ன தாட் மாத்திரம் நான் பிரசங்கிக்கிறது ஒரு வழக்கம். இந்த இரவிலும் ஒரே ஒரு தாட் மாத்திரம் நாங்களோடு பேசி கர்த்தருடைய பிரசன்னம் நான் விசுவாசிக்கிறேன் இந்த நாள் உங்களை நிறைத்து கொண்டு இருக்கிறது. அப்படி மகிமையின் மேலும் திரும்ப திரும்ப நான் ஆவியில் உணர்கிற ஒரு காரியம், கர்த்தருடைய பிரசன்னம் ஏதோ ஒன்றை இன்றைக்கு செய்து கொண்டு இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அற்புதங்களை தேவனுடைய பிரசன்னம் இன்றைக்கு செய்து கொண்டு இருக்கிறது. மை டியர் பிலவட், கர்த்தருடைய அன்பான தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்து கொண்டிருக்கிறார். ஆதியிலே ஜலத்தின் மீது அசைவாடி பெருமைகளை மாற்றினவர், இருளை மாற்றினவர், ஒளியினங்களை மாற்றினவர்
எல்லாவற்றையும் இப்பொழுது சீர்பொருந்த பண்ணுகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு ஒரு சீர்பொருந்தலின் நாள், புதிதாக்குகிற ஒரு நாளா இருக்க போகிறது. ஹalleluya, praise God, praise God. என்னாகமத்தின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 9வது வசனம். என்னாகமத்தின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். என்னாகமம், praise God, praise God, praise God. Hallelujah, hallelujah. என்னாகமத்தின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 9வது வசனம் நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். உங்கள் தேசத்தில் உங்களை துன்பப்படுத்துகிற சத்துருவுக்கு விரோதமாக யுத்தத்துக்கு போகும்போது பூரிகைகளை பெருந்துணியாய் முழங்க கடவீர்கள். அப்பொழுது உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்திலே நீங்கள் நினைவு கூறப்பட்டு உங்கள் பகைஞருக்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவீர்கள். அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. வீடுகளில் இருந்தாலும் சொல்லுங்க அல்லேலூயா. ஏன் தெரியுமா இந்த அல்லேலூயா சொல்றேன்? நீங்கள் எக்காலம் ஊதும் போது, நீங்கள் பெருந்துணியா எக்காலத்தை ஊதும் போது, எக்காலத்துக்கு எங்கெங்கயா போறது அப்படின்னு நீங்க யோசிக்காதீங்க. நாவிக்குரிய ரீதியில ரொம்ப டீட்டெயிலெல்லாம் போக விரும்பல. சத்தத்தை உயர்த்தி பெருந்துணியாய் கர்த்தரை துதிக்க தொடங்கும் போது கர்த்தர் உங்களை நினைவு கூர்ந்து உங்கள் பகைஞர்களுக்கு உங்களை நீங்களாக்கி விடுகிறார். ஹalleluya. அதனாலதான் நான் திரும்பவும் சொல்றேன், சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பக்கத்து வீட்டுக்காரங்க கேட்டாலும் பரவாயில்ல, என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியலனாலும் பரவாயில்ல, ஒரு அல்லேலூயா நீங்க சொல்லும் போது ஏக சத்தமா எக்காலத்தை உயர்த்தி ஊதும் போது தேவன் என்ன செய்யறாரா? நினைவு கூறுகிற தெய்வம். நினைவு கூர்ந்தா என்ன நடக்கும்? ஒரே ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன். அவர் நம்மை நினைத்திருக்கிறார். எதற்கு தெரியுமா? அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். நாம சொல்லுங்களேன், சங்கீதத்துல நம்ம வாசிக்கிறோம், கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹalleluya. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ரெண்டே காரியம் நான் சொல்லி முடிச்சிட்டேன். அவருடைய சமூகத்துல சத்துருக்களுக்கு நீங்களாகி நம்ம நினைக்கணும்னா நீங்களும் நானும் எக்காலம் ஊதணும். எக்காலத்துக்கு நான் எங்க போறதுன்னு சொல்லாதீங்க. எக்காலத்துக்கு துதிகள், ஆராதனைகள், ஸ்தோத்திரங்களை தெய்வ சமூகத்துல ஏகமாய் துணிக்கும் போது, கர்த்தரை பாடி ஆராதிக்கும் போது, கர்த்தரை உயர்த்தும் போது கர்த்தரை என்ன செய்யறாரா? நம்ம நினைச்சு பார்க்கறாராம். அவர் அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க வேலை யோசிக்கலாம், தேவ சமூகத்துல யோனா தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி ஓடின போது மீனின் வயிற்றுல இருந்தான். அவன் ஆண்டுடைய சமூகத்துல பொருத்தனை பலிகளை செலுத்த தொடங்கினான் பாருங்க. 3 நாள் மீனின் வயிற்றுல இருக்கும் போது அவன் பொருத்தனை பலிகளை செலுத்த தொடங்கின உடனே கர்த்தர் அவனை நினைவு கூர்ந்தார். ஹalleluya. பொருத்தனை பலிகள் அவன் எப்ப செலுத்த தொடங்கினானோ மீனின் வயிற்றுல அதல பாதாளத்தில் இருந்த யோனாவோட துதி பலியை கர்த்தர் கேட்க முடியுமானா? இன்னைக்கு தேவ பிரசன்னத்துல இருந்து ஆராதிக்கிற உங்க துதி பலிகளை கர்த்தர் கேட்கிறார். உங்கள் சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுவார். துதி பலிகளை அவன் மீனின் வயிற்றுல இருந்து கர்த்தருக்கு பொருத்தனை பலிகளை செலுத்த தொடங்கின உடனே கர்த்தர் கேட்டார் பாருங்க. கர்த்தர் கேட்ட உடனே மீனுக்கு கட்டளை கொண்டதாராம். அல்லேலூயா. மீன் ஆண்டவருடைய சத்தத்தை உணர்ந்திருந்தது. மீனுக்கு கட்டளை கொடுத்த உடனே அந்த மீன் கரையிலே கக்கிற்று. அல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? இன்னைக்கு கர்த்தருடைய சத்தத்தை, அவருடைய துதி பலிகளை நீங்க இருக்கிற சூழ்நிலைகளில் அத்தனை பாதாளத்தில் இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுடைய வாழ்க்கை இதற்கு மேல வாய்ப்பே இல்லையா? அவன் சொல்றான், பாதாள கட்டுகளை நீ சூழ்ந்து கொண்டது, இருளின் மரண கண்ணிகளுக்குள்ள இருந்து திரும்ப வெளியில வருமானாங்கிற ஒரு நம்பிக்கை கூட இல்லாம யோனா பொருத்தனை பலிகளை செலுத்த தொடங்கினா பாருங்க. கர்த்தரால் நினைவு கூறப்பட்டான். இன்னைக்கு நான் சொல்றேன், உங்களால அந்த சூழ்நிலைகளை வேர் பண்ண முடியலனாலும் பரவாயில்ல, அதை நினைச்சு பார்த்தாவே பயங்கரமா இருக்கா, கவலைப்படாதீங்க. அந்த சூழ்நிலைகள் மத்தியிலும் நீங்கள் உங்க பிரச்சனைகளுக்கு மத்தியில எக்காலத்தை ஊத தொடங்கும் போது, ஹalleluya, கர்த்தரை துதிக்க தொடங்கும் போது, கர்த்தரை ஆராதிக்க தொடங்கும் போது, அவருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடும் போது, வேற வசனம் சொல்லுகிறது, கர்த்தரால் நாம் நினைவு கூறப்பட்டு எல்லா சத்துருக்களுக்கும் நீங்கள் ஆக்கி விடுவார். ஹalleluya. நீங்க இந்த பிரச்சனைகள் மத்தியில கர்த்தரை கூப்பிட்டு பாருங்க. கொரோனாவுக்கு நீக்குவாரு, பிரச்சனைகளுக்கு நீக்குவாரு, உங்க கண்ணங்களுக்கு நீக்குவாரு, உங்க வியாதிகளுக்கு நீக்குவாரு. உங்கள் போராட்டங்களுக்கு விடுதலை வரணுமா? கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. எந்த பாதாளத்துக்கு அடியில கிடந்தாலும் பரவாயில்ல, கர்த்தரை நோக்கி பொருத்தனை பலிகளை செலுத்த தொடங்குங்க. கர்த்தரை துதிக்க தொடங்குங்க. எக்காலத்தை ஊத தொடங்குங்க. அது எதற்கு ஊதணும்? அவர் என்னை நினைக்கணும். ஆமென் சொல்லுங்க. அவர் நினைச்சுட்டாவே சங்கீதக்காரன் சொல்றார், கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார்.
அல்லேலூயா. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க எப்படிப்பட்ட சூழ்நிலைகளின் மத்தியில் இருந்தாலும் இந்த வசனத்தை எழுதி வச்சுக்கோங்க. என்னாகும் 10:9 படி எவ்வளவு பிரச்சனைகள் மத்தியில் இருந்தாலும், சத்துருக்கள் மத்தியில் சூழ்ந்து இருக்கும் போதும், எக்காலத்து தொனிகளை பெருந்தொனியாய் முழங்கும் போது கர்த்தர் உங்களை நினைக்கிறார். அவர் நினைச்சுட்டா போதுங்க. நம்ம ஒரு பாடலை கூட பாடணும்ல, ஹல்லேலூயா. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், என்ன மறந்தா எங்கே போவேன்னா. ஆமென் சொல்லுங்களேன். அவர் நம்ம நினைச்சிட்டா ஆசீர்வாதம், அவரை நினைக்கணும்னா அவரை துதிக்கணும். அல்லேலூயா. 2 காரியம் நான் சொல்லி முடிச்சிட்டேன். அவர் என்ன நினைக்கணும்னா நான் எக்காலத்தை துதிக்கணும். ஃபாதர் கூட ஒரு பாடலை பாடியிருப்பாரு, வாயிலே எக்காலம் கையிலே திருவசனம். ஆமென். அதை எடுத்து நம்ம துதிக்க தொடங்கும் போது, வசனத்தை பிடித்து கர்த்தரை ஆராதிக்க தொடங்கும் போது, வார்த்தைகளை கொண்டு கர்த்தரை ஆராதிக்க தொடங்கும் போது, அவருடைய நாமத்தை சொல்லி கர்த்தரை ஆராதிக்க தொடங்கும் போது, அவர் நம்ம நினைக்கிறார். அவர் நினைச்சா நமக்கு ஆசீர்வாதம். ஆமென் சொல்லுங்களேன். எல்லாரும் கண்களை மூடலாமா? எல்லாரும் கண்களை மூடி ஜெபித்து முடிக்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடி ஹல்லேலூயா. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், என்ன மறந்தா எங்கே போவேன்னா. நினைச்சா ஆசீர்வாதம் தான், என்ன மறந்தா எங்கே போவேன்னா. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிருங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சு சொல்லுவோம். தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிருங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிருங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், என்ன மறந்தா எங்கே போவேன்னா. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், என்ன மறந்தா எங்கே போவேன்னா. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிருங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிருங்க. தேவகுமாரா தேவகுமாரா சிவனரரரரோ கொஞ்சம் நினைச்சிருங்க. எல்லாரும் வாய்களை திறந்து இந்த பாடலை பாடும்போது முழங்கால் படிக்கணும். ஆண்டவரை என்ன நினைக்கணும். நான் திரும்ப சொல்றேன், எக்காலத்தை முழுதுங்க. ஆண்டவரை என்ன நினைச்சிருக்கப்பா. உண்மை நான் துதிக்க தொடங்குகிறேன். இந்த பிரச்சனைகளின் மாத்திலிருந்து நான் வெளியே வர விரும்புகிறேன். மீனின் வயிற்றில் யோனாவை போல கூணி குறுகி போய் நிற்கிறேன். ஆண்டவரே, இதற்கு பிறகு நான் எப்படி தலை நிமிர்வேன் என்று சொல்லி ஒரு உடைந்த பாத்திரம் போல ஒரு உண்மை ஆண்டவரே அப்பா, நான் ஒன்றுக்கு உதவாதவனாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த இரவில் என்னை தூக்கி எடுங்க. உண்மை நான் துதிக்க தொடங்குகிறேன். என்னை நினைச்சு கொள்ளுங்கப்பா, என்னை நினைச்சிருங்க ஆண்டவரே, என்னை நினைங்கப்பா. ஆண்டவரத்துல சொல்லுவோமா எல்லாரும்? உடைந்த பாத்திரம்னா அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறேன், அது யாருக்கு புரியும்? உடைந்த பாத்திரம்னா அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறேன், இது யாருக்கு புரியும்? உறவாத எண்ணில் நீர் உறவாடி, நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. உறவாத எண்ணில் நீர் உறவாடி, நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே.
மறந்தா எங்கே போவேனா நீங்க நினைச்சா கூப்பிடுங்க எல்லாருமா. தேவகுமாரா அந்த 10 வயது குருடன், ஓ தன் குருடன் பிறவிலே குருடன் என்பதை அறிந்திருக்கும் இயேசு அந்த வழியை வருகிறார் என்று அறிந்து, தாவீதின் குமாரனே என்ன நினைச்சிருக்கு, எனக்கு இறங்குங்க நடு தெருன்னு பார்க்கல. அவனுக்கு தேவை இப்ப ஒரு விடுதலை. இந்த இரவுல நான் சொல்றேன், மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க, என் அருகில் இருக்கிற மனைவி ஏதாவது நினைப்பாலோ, என் கணவன் ஏதாவது நினைப்பாரோ, என் பிள்ளைகள் ஏதாவது நினைப்பாங்களோ, மற்றவங்க என்ன நினைப்பாங்கன்னு யோசிக்காதீங்க. இன்றைக்கு உங்களுடைய நீடு ஒரு மிராக்கிளா இருக்குமானால் இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது நீங்க கூப்பிடுங்க, தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்கப்பா, இன்னைக்கு நான் இந்த கட்டிலிருந்து வெளியில வரணும் ஆண்டவரே, இந்த உபத்திரவத்திலிருந்து நான் வெளியே வரணும், என்ன நினைக்கணும்னு நம்ம கூப்பிடுற ஆண்டவரே, முன்னிலும் அதிகமாய் அந்த 10 பேர் கூப்பிட தொடங்கினான் பாருங்க. இயேசு நின்று அவன் கண்களை திறந்தார். ஓ பிறவி குருடனுடைய கண்களை திறந்தார். எத்தனை வருஷம் நீ பிரச்சனையில் இருக்குங்கிறது முக்கியம் இல்ல. ஒருவேளை பிறந்ததிலிருந்து உனக்கு இந்த போராட்டங்கள் இருக்குமானாலும் பரவாயில்ல, இன்னைக்கு அவரை கூப்பிடும். அவர் உன்னை நினைப்பார், உன் பிரச்சனைகளிலிருந்து உன்னை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுவார். அவரை ஆராதிப்பதே அதற்குதான். அவர் எக்காலம் உமது தொடங்கும் போது அவரால் நினைவு கூறப்பட்டு நம்முடைய எல்லா சத்துருக்களுக்கும், எல்லா வியாதிகளுக்கும், எல்லா போராட்டங்களுக்கும் நம்மை விலக்கி பாதுகாக்கிறாரு. கூப்பிடுங்க அவரை பார்த்து, தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சு, தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சு. இந்த வரிகளை நீங்க உண்மையா சொல்லியிருப்பீங்களா? இன்று இரவு இந்த நிமிஷத்துல கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பலத்த கிரியைகளை செய்ய தொடங்கிட்டார். ஓ ஹalleluya. 10 பேரை கூப்பிட தொடங்கின உடனே இயேசு நின்று அவனை அருகில் வர வைத்து, நான் உனக்கு என்ன செய்யணும்னு சொல்லி, பார்வை அடைவாயாக என்று சொல்லி பிறகு குருடனுடைய கண்களை திறக்க முடியுமானா? எத்தனை வருட போராட்டத்தில் நீங்கள் இப்பொழுது இருந்தாலும் இன்றைக்கு கர்த்தருடைய அற்புதங்களை செய்கிற வல்லமை உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார், கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார். ஓ ரபா ஷகல ரதனவா, கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட போகிறீர்கள். இப்பொழுதே கர்த்தருடைய வல்லமைகளை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. உங்களுடைய சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றிக் கொண்டிருக்கிறார். ஓ ஹalleluya. தேடியும் காணாதிருப்பீர்கள், தேடியும் காணாதிருப்பீர்கள். இந்த பிரச்சனைக்கு நான் இப்படி கஷ்டப்பட்டேன்னு சொல்ற அளவு கர்த்தர் இன்றைக்கு உங்க பிரச்சனைகளை புரட்டி போட்டு கொண்டிருக்கிறார். அநேகருடைய வாழ்க்கையில இன்றைக்கு ஒரு கில்கால் தொடங்குகிறது. இன்றைக்கு ஒரு கில்கால கட்ட தொடங்குகிறார். நிந்தைகளை புரட்டி போடுகிறார், பிரச்சனைகளை புரட்டி போடுகிறார், வியாதிகளை புரட்டி போடுகிறார். ஓ ரபாஷியா துனிமஹந்தரபா வரகதஹந்தரிபக்கரபா. நீ எதை குறித்து பயந்து கொண்டிருக்கிறாயோ அவைகளை எல்லாம் கர்த்தருடைய ஆவியானவர் இப்பொழுது புரட்டி போட்டுக் கொண்டிருக்கிறார். Yes, in the name of Jesus, right now உனக்கு முன்பாக இருக்கிற கல்லறையின் கற்கள் புரட்டி போடப்படுகிறது. ஓ உன் மறைந்து கிடக்கிற லாசருவே வெளியே வா என்று சொல்கிற சத்தம் இப்பொழுதே மரித்து போய் கிடக்கிற வாழ்க்கையின் ஆசீர்வாதங்களை கர்த்தர் இப்பொழுது உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கிறார். இயேசு ஆவியின் கனிகொண்டு இப்பொழுதே இப்பொழுதே ஒரு வல்லமை வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறது. கல்லறையின் மீது இருக்கிற கற்களை புரட்டி போட்டுக் கொண்டிருக்கிறார். மரித்து போனவங்களுடைய பிரச்சனைகள் மத்தியில இருக்கிற கற்கள் புரட்டி போடப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஓ ஹalleluya. The miracle is happening right now in the name of Jesus. இப்பொழுதே அற்புதங்கள் தொடங்கிவிட்டது. படுத்த படுக்கைகள் மாறிக்கொண்டிருக்கிறது. தீராத வியாதிகளிலிருந்து ஒரு அற்புதம் நடந்து கொண்டிருக்கிறது. ஓ கடன் பிரச்சனைகளுக்கான வாசல்களை கர்த்தர் இப்பொழுது வாசல்களை திறந்து கொண்டிருக்கிறார். Yes, in Jesus name. Yes, in Jesus name. எல்லா வெறுமைகள் மாறிக்கொண்டிருக்கிறது. எல்லா இல்லாமைகள் தரித்திரங்கள் மாறிக்கொண்டிருக்கிறது. In the name of Jesus. Shivalaka raduna shandara. Oh yes, glory to God. நீங்களை நினைவு கூறுகிற கர்த்தர். ஆராதனை வேளையில நாங்கள் ஆராதிக்கும் போது நீர் எங்களை நினைத்திருக்கிறீர், நீர் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறீரப்பா. இந்த ஆராதனையில் யாரெல்லாம் பங்கு பெற்று இருக்கிறார்களோ, யாரெல்லாம் லைவ்ல பார்த்திருக்கிறாங்களோ, இனிமே யூடியூப்ல யாரெல்லாம் பார்க்க போறாங்களோ, ஆண்டவரே இதற்கு பிறகு யார் பார்த்தாலும் சரி
அவர்களுக்குள்ள உடைய ஜீவன் இறங்குவதாக, உடைய அற்புதங்களை செய்கிற வல்லமை பெறப்பட்டு சுகம் உண்டாவதாக, விடுதலை உண்டாவதாக, சூழ்நிலைகள் மாறுவதாக. நினைவு கூறுங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா, மாற்றுங்கப்பா. நீங்க அப்படி செய்கிறதற்காக நன்றி. சகல துதி கனமகிமை ஒருவருக்கே இருக்கும். நீ பெருகவும் நாங்கள் சுருக வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதும் என்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம், சமாதானம், சந்தோஷம், பாதுகாப்பு என்றும் என்றும் சதா காலங்களில் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார். ஏன் தெரியுமா? இவ்வளவு நேரம் ஆராதிச்சதுனால கர்த்தர் உங்களை நினைச்சிருக்கிறார். இனி உங்களுக்கு ஆசீர்வாதம் திறக்கப்பட்டாயிற்று. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. நாளைக்கு காலை 10:30 மணிக்கு ஆராதனை இருக்கிறது. அதில் நீங்கள் பங்கு பெறுங்க. எங்களோடு கூட லைவ்ல இணைந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. நாளைக்கு மீட் பண்ணுவோம். God bless you.